தாய் தகப்பனை கொடுமைப்படுத்துறாங்க மக்கா. நான் வளர்த்த தாய் சொல்றேன், நீங்க உங்க தாய் தகப்பனை பாருங்கன்னு சொல்ற போது என்னென்ன பெரிய சித்தான குட்டியன்னு எட்டான பழனுடைய இளையதபிகாரே எடுத்தார் உச்சமிக்கே சங்கர் பொண்ணருமே இந்த வெள்ள குதிரை இருக்கிறாரா வரும்போது நீரமலைப்பட்ட மக்களுக்கு இந்த குதிரையோட இந்த குழாம்பு சட்டத்துல வெங்கக்கல் பண்ணது அந்த நேரத்துல எது பண்ணதுக்கு 3 மாச கற்பமில்ல நீங்க ஓராட்டம் அடிக்க இருட்டுக்குள்ள இருந்தா கிடைக்க மாட்டேங்குது. இப்போ பாருங்க, இப்போ கிளியரா இருக்கு. எனக்கு கரையர்னா தெரியுது. சொத்து எப்படி வந்து சேர்ந்ததுன்னா சேர சோழம் பாண்டிய 3 பேர் பாகம் பங்க தெரியாம 3 திசையில திரும்பி உட்கார்ந்துட்டு பாக்குற போது கொடையா கவுண்டர் வரும்போது அவரோ பெரிய மனுஷன் ஆகிறாங்க. அவிட்டு நம்ம கொடையை சொல்லணும்னு சொல்லி கேட்கிற போது சேர சோழம் பாண்டியனுக்கு சாமி நீங்க எங்களுக்கு பாகம் பங்கி விடணும்னு சொல்ற போது சேரனுக்கு சோழனுக்கு பெரியாருமே பாண்டியனுக்கு மதுரை மாவட்டம் அடிச்சுட்டாங்கடி. இவ்வளவு தூரம் சொல்லி எங்களுக்கு கணக்கா போயிட்டீங்கன்னு சொல்லி நாங்க சொல்றது நீங்க கொஞ்சம் கேட்கணும் சாமின்னு சொல்லி நாங்க உங்களுக்கு பூ பிடிக்க வரோம். ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு பாகம் விடுவோம் நீங்க ஏற்கனு சொல்லி சொல்ற போது மசக்குன்னடையானுக்கு என்ன ஆச்சு தெரியுமா? அவங்க விரலால மட திறந்தா வெகு தூரம் பாய்தடா, அவங்க கையால மட திறந்தா காரணம் விரலால மட திறந்து வெகு தூரம் பாய்ஞ்சு கையால மட திறந்து காதவழி போய் பாய்ஞ்சு அத்தனை நீர் பாசனம் இருக்கிற போது மாமாங்க மொழி இருக்கு தண்டியா ஈரமலை சாம்புதான் அண்ணரு ஒன்னரு இருவரும் பார்த்துட்டு ஈரமலை சாம்புகா சாம்புகா அந்த வீரகங்கம் 3 மாசம் 3 வருஷம் மழை மாதிரி இல்லாதனால அது 16 குட்டியிலே கட்டியா அதுக்கு 4 காலம் பாட நடுத்தடையும் சுட்டி வாழு பூவாள் கண்டியா அது 3 வருஷமா இறதேடி பாக்குற போது ஓரக்கிழங்கு தேடி அதோட கொம்பு 2 தேஞ்சு சாரண கிழங்கோட சௌரியமே குறைஞ்சு இழைச்சி போயிக்கிற போது தாயார் கிட்ட என்ன சொல்லிச்சு தெரியுமா? அம்மா சின்னடம் பெரியண்ணே வெகு அது பூமி காடு தென்னை பழுத்து தேங்கமும் சாஞ்சி நிக்குதாமா, வாழை பழுத்து வாங்கமும் சாஞ்சி நிக்குதாமா. நான் போய் தின்னு கொழுத்து வரம்புற போது அந்த தாயார் பண்டியனுடைய தாயார் என்ன சொல்லிச்சு தெரியுமா? மகனே நீ 3 திசையில எங்க வேணாலும் போய்க்கோ, அந்த 4வது திசையாப்பட்டு போனீங்கன்னா அந்த 8 கட்டு வேலு எமதுண்ட மாலு, அந்த 10 கட்டு வேலு இந்த பரமுட வேலுக்கு நீ ஆளாய் போவான்னு சொல்லி
சாம்புகா பணியாரப்பட்டதை பார்த்துட்டு அடி கோடி வைத்தியக்காரி நானாவது அவங்களுக்கு பயக்கிறதாவது நான் போய் சின்ன பழுத்தாம அப்படின்னு சொல்லி தாயார்கிட்ட எடுத்து பேசிட்டு வந்து பார்க்கிற போது அதே மாதிரி மூடுபடி பேஞ்சு முத்துச்சம்பா போரேறிச்சு ஆரல் மழை பேஞ்சு சரிசம்பா போரேறிச்சு சாம்புகா இருக்கிற பட்சத்துல பணியாப்பட்டது வந்து என்ன பண்ணுச்சு தெரியுமா? அண்ணமார் அண்ணரு அரண்மனைக்கு வந்து அவங்க வயல் காட்டுல என்ன பழுத்து தேங்காய் சாஞ்சு நிக்குது வாழை பழுத்து வாங்காம சாஞ்சு நிக்குது கண்டையா அந்த சாப்பு கிளப்பாரி நந்தவன பூஞ்சோலியில படுத்து உறக்கிற போது எப்படிங்க பண்டாரம் பார்த்துட்டு பூவெடுக்க வந்து இத்தனை நாள் இல்லாத பாரம் இன்னைக்கு பாரம் படத்திருக்குன்னு சொல்லி வண்டி மேலே பூவெடுக்கிற போது இத்தனை நாள் இல்லாத கொசு இன்னைக்கு எங்கடா கொசு வந்தது குறுகுறுன்னு கேக்குன்னு பாக்குற போது வீரமலை சாம்புகா பண்டாரத்துக்கு செம்பளிங்க பண்டாரத்துக்கு காலோட கடகடன்னு வந்தது கண்டியா அழுகிற போது நான் உடை ஒண்ணும் பண்ண மாட்டேன் அண்ணமா அண்ணருகா பெரிய ஆதிக்கம்னு சொல்றாங்க அவங்களுக்கு முகத்துல மேசை இருந்தா எங்கூட சண்டைக்கு வர சொல்லு உலங்கால மேசை இருந்தா கூட முறை கட்டிட்டு குடலூர் பார்த்து செம்பளிங்கம் பண்டாரத்து இதுல பாத்துட்டு இப்படி பள்ளியாப்பட்டது என்ன சரி எழுது தெரியுமா? வண்ணமாரங்க இருக்கு முகத்துல மேய்ச்சிருந்த கூட சண்டைக்கு வர சொல்லு முழங்கால மேய்ச்சிருந்த கூடலூர் போக சொல்லு அந்த சிங்கத்துல எழுதி சேத்த குழச்சி எழுதி தெரியுமா? இத பார்த்துட்டு போதும்